ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒவ்வொரு நாளுமே நாம புது புது முறைகள்ல சேமிக்கிறது எப்படி அப்படிங்கிறத தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல பார்த்துட்டு வரோம். நான் மினிமமா ஒரு ரூ. 20,000 சம்பளம் வாங்குறேன். என்கிட்ட ரூ. 1 கூட என்னால இதிலிருந்து சேமிக்கிறதுக்கு முடியல. கடனும் அதிகமா இருக்கு. அதையும் நான் க்ளோஸ் பண்ணணும். ஆனா, அந்த கடன க்ளோஸ் பண்றதோட சேர்த்து பணமும் சேமிக்கணும் அப்படிங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும்னு நான் நம்புறேன். இப்பதான் நீங்க நம்மளுடைய சேனல புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, நம்மளுடைய சேனல்ல இருக்கக்கூடிய சேமிப்பு முறைகள் பற்றிய வீடியோக்கள உங்களுடைய ஃப்ரீ ஹவர்ஸ்ல வாட்ச் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய வருமானத்த பொறுத்து சேமிப்பு முறைகள் அப்படிங்கிறது வித்தியாசப்படும். நான் ஒரு 20,000 வாங்குறேன். அதே சேலரி இன்னொரு பெர்சன் வாங்குறாரு அப்படின்னாலும், அவங்களுடைய கமிட்மெண்ட்ஸ், அவங்களுடைய ஃபேமிலியில இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ பொறுத்து, அவங்களுடைய சேமிப்பு முறையும், என்னுடைய சேமிப்பு முறையுமே மாறும். வருமானம் ஈக்குவலா இருந்தாலும், நான் எவ்வளோ லோன்ஸ்க்கு இஎம்ஐஸ் வந்து பே பண்றேன், நான் எவ்வளோ சேமிக்கிறேன் அப்படிங்கிற சதவிகிதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே மாறுபடும். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில, ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒவ்வொரு பொருளாதார ரீதியா அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது மாறுபடும். நம்ம சேமிப்பு முறைகள்ல நெறையா கண்ட்ரீஸ வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். ஸோ நெறைய இடங்கள்ல இருந்து ஒவ்வொரு விதமான மக்களும் அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பொருளாதார ரீதியிலான சூழ்நிலைகள பொறுத்து, அவங்க எந்த மாதிரியான சேமிப்பு முறைகளை பின்பற்றுறாங்க அப்படின்னு நம்ம நெறையா பார்த்துக்கிட்டே இருக்கோம். சீனர்கள் எடுத்துக்கிட்டா, ஜப்பானியர்கள்னு எடுத்துக்கிட்டா, அவங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மாதிரியான சேமிப்பு முறைகள ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. இன்னைக்கு அந்த விதத்துல நம்மளுடைய குறைவான வருமானத்துல கடன்களையும் அடைச்சிட்டு, சேமிப்பையும் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், பாபிலோனியர்கள் பின்பற்றக்கூடிய சேமிப்பு முறைகள் தான். இது ரொம்பவே ஃபெமிலியரான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். பாபிலோன்ல சேமிப்பு முறைகளை பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரிச்சஸ்ட் மேன் இன் த பேபிலோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகமே வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில நெறைய டைப்ஸ் ஆஃப் ரூல்ஸ் வந்து அதில சொல்லியிருக்காங்க. அது ஸ்டோரி பேசிஸ்ல சொல்லியிருப்பாங்க. அதனுடைய சம்மரீஸ் எல்லாமே நம்மளுடைய யூடியூப் சேனல் அதாவது மத்த யூடியூப் சேனல்ஸ்ல வந்து நெறைய பேர் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க ஃப்ரீ ஹார்ஸ்ல அந்த வீடியோஸுமே நீங்க வந்து பாருங்க. ஆ ஸோ ஒவ்வொருத்தருமே அதில அந்த கதைகள வந்து அவ்ளோ சூப்பரா வந்து பண்ணி, அ எப்படி வந்து ஒரு உழைப்பினாலே ஒரு மனுஷன் தன்னுடைய பணத்த பெருக செய்து, வளர்ச்சி அடையறான், பணக்காரர் ஆகுறார் அப்படின்னு சொல்லிட்டு, அதில வந்து ரொம்பவே டீப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நான் ரொம்ப நாளா இத வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதில இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே நான் இன்னொரு புஸ்தகத்த வச்சு கம்பேர் பண்ணி, நான் என்னுடைய பெர்சனல் லைஃப்‌க்கு நெறைய டிப்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அது ஸ்பிரிச்சுவலாவும் சரி, எக்கனாமிக்கலாவும் சரி. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த விதத்தில பாபிலோன்ல பின்பற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜர் ரூல தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ அவங்க என்ன ரூல் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்டின்னா, 10, 20, 70 அப்படிங்கிற ரூல். ஓகேங்களா? ஸோ 10 என்ன பெர்சன்டேஜ், 20 என்ன பெர்சன்டேஜ், 70 என்ன பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது இந்த வீடியோல பிரீஃபா ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம பார்த்துரலாம். ஸோ அவங்களுடைய வருமானத்தில இருந்து 10% வந்து அவங்களுடைய சேமிப்பு முறைக்காக கொண்டு போறாங்க. 20% தொகைய வந்து அவங்களுடைய கடன்களை அடைக்கிறதுக்காக முற்படுறாங்க. 70% தொகைய வந்து அவங்க அவங்களுடைய செலவீனங்களுக்காக, எக்ஸ்பென்சஸ்க்காக செலவு செய்றாங்க. ஸோ இந்த ரூல தான் அவங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணி தங்களுடைய கடன்களையும் அடைச்சுட்டு, சேமிக்கிற முறையும் ஒவ்வொரு நாளுமே குரோத் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இத நம்ம ஒரு 20,000 சம்பளத்தோட ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட பாத்துரலாம். நீங்க ஒரு 20,000 சம்பளம் வாங்கக்கூடிய நபரா இருக்கீங்க அப்டின்னா, உங்களுடைய தொகையில 10% அப்படிங்கிறது சேவிங்ஸ்க்காக. அதாவது உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டுக்காக, உங்களுடைய ரிட்டயர்மென்ட்டுக்காக, அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ்க்காக குழந்தைகளுக்கு, இந்த மாரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம். நீங்க 10% ஆஃப் அமௌண்ட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரூ. 2,000 வரும். நான் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 2,000த்தையும் ஒரே இடத்துல நீங்க வந்து சேமிக்கிறத விட, பல இடங்கள்ல வந்து நீங்க சேமிக்கிறது அப்படிங்கிறது சிறந்தது. ஒரு உதாரணமா சொல்றேன் பார்த்துக்கோங்களேன். நீங்க ஒரு கவர்ல வந்து ஒரு 10 முட்டைய நீங்க ஒட்டுக்கா வச்சு நீங்க வண்டியில வந்து எடுத்துட்டு வந்துட்டுருக்கீங்க. இன்கேஸ் கையிலருந்து நீங்க ஸ்லிப் ஆகுது அப்படின்னா, அந்த கவர் கீழ விழுந்ததுன்னா, அதில நெறைய முட்டைகள் வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. ஆனா, அதே இடத்துல அந்த முட்டைகள வந்து
ஒரு 3 தனியா, இன்னொரு 5 தனியா, ஒரு 2 தனியா, இந்த மாதிரி நீங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நீங்க வைக்கிறது மூலியமா, வேற வேற இடங்கள்ல வைக்கிறது மூலியமா, நீங்க ஏதாவது ஒண்ணு வந்து ஸ்லிப் ஆனா கூட, அதோட கூட வந்து போயிரும். மீதி இருக்கிற முட்டைகள வந்து நம்ம பத்திரப்படுத்திக்க முடியும். ஸோ, அதே மெத்தேடு தான் சேமிப்புலயுமே. நீங்க உங்களுடைய சேமிப்ப சின்ன சின்ன தொகைகளா நிறைய இடங்கள்ல ஷார்ட் டெர்மாவும், லாங் டெர்மாவும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். உதாரணமா ஒரு ரூ. 2000 இதுல இருக்கு அப்டின்னா, 2000 நீங்க யூஸ் பண்ணலாம். 1000 2 500 நீங்க வந்து ஒரு இடத்துல சேமிப்பு வைக்கலாம். அப்டி இல்லைன்னா 4 500 அத வந்து நீங்க பிரிச்சு 4 விதமான இடங்கள்ல வந்து நீங்க சேமிக்கலாம். ஒரு ஜுவல் சீட் போடுறதா இருக்கட்டும், உங்களுடைய ரிட்டயர்மென்ட்டுக்காக ஒரு பிபிஎஃப் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றது, உங்களுடைய குழந்தைகளுக்காக எஸ்எஸ்ஒய், பிபிஒய் இந்த மாரி ஏதாவது வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல ஓப்பன் பண்றது அப்படின்னு, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள பொறுத்து, உங்களுடைய தொகைய பொறுத்து நீங்க வந்து அத ஸ்ப்ளிட் பண்ணி நீங்க சேமிங்க. அதே மாரி ஒரு எஃப்டியோ, ஆர்டியோ ஒரு 1 இயர், 2 இயர்ஸ் அந்த மாரி நீங்க போடலாம். அப்படி இல்ல எஸ்எஸ்ஒய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு 21 இயர்ஸ் வந்து ஒரு லாங் டெர்ம்க்கு வந்து நீங்க கமிட்மெண்ட் பண்றது மூலியமா உங்களுடைய சேவிங்ஸ் வந்து மியூச்சுவலா அப்படியே போய்க்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அவங்க 20% தொகைய கடன்களை அடைக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க. நம்மளுடைய 20,000 சேலரில 20% அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரூ. 4,000 வரும். இந்த 4,000த்த நீங்க உங்களுடைய கிரெடிட் கார்ட், இஎம்ஐஸ், பெர்சனல் லோன்ஸு, கார் லோன்ஸு, நீங்க ஃபர்னிச்சர்ஸ் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அது, ஹோம் லோன்ஸு இந்த மாதிரியான இஎம்ஐஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். நான் எப்பவுமே சொல்றது தான். நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. கடன்களை அடைக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிறு கடன்கள்ல இருந்து அதிகமான ஒரு தொகை. நீங்க ஒரு 10,000 ஒரு இடத்துல வாங்கியிருக்கீங்க. ஒரு 50,000, 60,000ன்னு 3 தொகையா வாங்கியிருக்கீங்கன்னா, இந்த 10,000த்துல இருந்து நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு போலாம். இல்ல அப்படின்னா, ரிவர்ஸ்ல இருந்து ஒரு 60,000த்துல இருந்து கம்மி பண்ணிட்டு வரலாம். இந்த மாரி நெறைய மெத்தட்ஸ் வந்து இருக்கு. ஆனா இதுல, நீங்க அந்த வாங்குற அந்த ரூ. 4,000யும் கரெக்ட்டா அந்த கடன்கள வந்து க்ளோஸ் பண்ற மாரி நீங்க பார்த்துக்கணும். என்னைக்குமே இது யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வருமானத்துக்கு மீறி நீங்க கடன் வச்சிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா எந்த ஒரு பட்ஜெட் ரூலையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் அமௌண்ட்டுக்குள்ள நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். இப்ப நீங்க ரூ. 4,000 நீங்க ஒவ்வொரு மாசமும் நீங்க கடன கட்டுறதுக்காக இந்த பட்ஜெட் ரூல் பிரகாரம் எடுத்து வைக்கிறீங்க. ஆனா, உங்களுடைய கடன் மாசம் மட்டுமே ரூ. 7,000 இருந்தது அப்டின்னா, அந்த ரூ. 3,000 பட்ஜெட்ல இருந்து அடிபடும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எக்ஸ்பென்சஸ்ல இருந்து தான் நீங்க எடுக்கிற மாரி வரும். அப்படி இல்ல, எனக்கு எக்ஸ்பென்சஸ்க்கு அதிகமா தேவைப்படுதுன்னா, உங்களுடைய சேமிப்புல இருந்து நீங்க கரைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ, வரவுக்கு மீறி அதிகமா நீங்க செலவு பண்ணாம, கடன்கள முதல்ல அடைக்கிறதுக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா எல்லா விதமான பட்ஜெட் பிளானுமே நம்மளுடைய ஃபேமிலிக்கு சூட் ஆகும். ஸோ இந்த கிரெடிட்ல ரூ. 20,000 அதாவது ரூ. 4,000 அவங்களுடைய பர்சனல் லோன்ஸ் அண்ட் இஎம்ஐஸ வந்து பே பண்றதுக்காக, க்ளோஸ் பண்றதுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கணும். 2வது 70% ஆஃப் அமௌண்ட் அதாவது ரூ. 14,000 நீங்க வந்துட்டு உங்களுடைய எக்ஸ்பென்சஸுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுடைய மெடிக்கல், ஃபுட்டு, கிளாத்ஸு, ரென்ட்டு, யுட்டிலிட்டீஸ் இந்த மாரி எல்லாத்துக்காகவும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிற மாரி இருக்கணும். என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இந்த 14,000 அப்படிங்கிறத வந்துட்டு கரெக்ட்டா அந்த 14,000க்கு நீங்க பட்ஜெட் போட்டாலுமே, அதிலிருந்துமே உங்களுடைய செலவீனங்கள எங்கெங்க எல்லாம் குறைக்க முடியும்னு ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்து, அதில ஒரு அமௌண்ட்ட வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, சேமிச்சு நீங்க வந்து பழகுங்க. அத அப்படியே எடுத்துட்டு போய் சேவிங்ஸ்ல போடாம, அத அப்படியே கொஞ்சமா எடுத்துட்டு வந்து கடன்கள சீக்கிரமா முன்கூட்டியே அடைக்கிறதுக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ரூ. 4,000 எடுத்து வைக்கிறீங்க. இந்த மாசம் எக்ஸ்பென்சஸ்ல வந்து ஒரு ₹1000 நீங்க சேவ் பண்ணிட்டீங்க. 13,000த்துக்குள்ளயே நீங்க வந்துட்டு உங்களுடைய எக்ஸ்பென்சஸ வந்து முடிச்சுட்டீங்க அப்டின்னா, மீதி இருக்கிற 1000த்தையும் நெக்ஸ்ட் மந்த் ஏதாவது நீங்க இதே மாரி வந்து சேமிச்சுட்டீங்க அப்டின்னா, அதிலிருந்து ஒரு 500, 1000 அப்டிங்கிற ஒரு அமௌண்ட்டையும் க்ளோஸ் பண்றதுக்காக முன்கூட்டியே ஒரு இஎம்ஐய சேர்த்தி கட்டிக்கிட்டே வந்தீங்க அப்டின்னா, கடன் ஈஸியா முடிஞ்சிரும். நான் ஏன் சேவிங்ஸ்ல போடாம கிரெடிட்ல வந்து கடனுக்காக நான் க்ளோஸ் பண்ண சொல்றேன் அப்டின்னா, நீங்க கடன வச்சுக்கிட்டு நீங்க சேவிங்ஸ் பண்றது அப்படிங்கிறது, ஓட்ட பக்கெட்ல வந்து தண்ணி புடிக்கிற மாதிரி தான். ஸோ, இங்க வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கும். ஆனா, நீங்க சேமிக்கிற முறைகள் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா தான் இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு. ஸோ, அந்த இஎம்ஐஸ நீங்க முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க சேமிக்கிறது அப்படிங்கிறது தான் என்ன பொறுத்தவரைக்கும் பர்சனலா ஒரு சூப்பரான ஐடியா அப்படின்னு சொல்லுவேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கடன்கள 20% மேல கொண்டே போகாதீங்க. ரொட்டேஷனல் பண்ணாதீங்க.
இப்போ ஒரு ஒரு இஎம்ஐய க்ளோஸ் பண்றதுக்காக, சரி நான் இன்னொரு இடத்துல கடன் வாங்கி இப்ப ரூ. 2 வட்டிக்கு இருக்கு. நான் ரூ. 1 வட்டிக்கு வாங்கி நான் க்ளோஸ் பண்றேன்னா நல்லது தான். ஆனா அந்த ரூ. 1 வட்டிக்கு வாங்குறீங்கன்னா, 60,000 உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, அந்த 60,000த்த மட்டும் வாங்குறது தப்பில்ல. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி நம்ம ரூ. 1 வட்டிக்கு கிடைக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எக்ஸ்ட்ரா இன்னொரு 10,000மோ, 20,000மோ அத வாங்கி, அத நீங்க வந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் போட்டு 60,000த்த க்ளோஸ் பண்ணி, மீதி 20,000த்த செலவு பண்ணீங்கன்னா, இங்க 60,000க்கு ரூ. 2 வட்டியும் கரெக்ட்டு தான். அங்க 70,000க்கு ரூ. 1 வட்டியும் கணக்கு தாங்கிற மாரி ஆயிரும். ஸோ அந்த மாரி ஒரு மிஸ்டேக்ஸ வந்து எப்பவுமே பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கிரெடிட்ட வந்து க்ளோஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த பட்ஜெட் ரூல வந்து நீங்க ஃபாலோ பண்ணி உங்களுடைய 20,000த்துல வந்து நீங்க இது பண்ணீங்க அப்டின்னா, உங்களுடைய சேமிப்பும், கடன க்ளோஸ் பண்ற விஷயமும், உங்களுடைய எக்ஸ்பென்சஸும் எல்லாமே சரிசமமா வந்து போயிட்டுருக்கும். மியூச்சுவலா கொண்டு போறதுக்கு இந்த பட்ஜெட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் முன்கூட்டியே சொன்ன மாரி உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டுச்சு அப்டின்னு சொன்னா, YouTubeல இது சம்மந்தமான நெறைய வீடியோக்கள் இருக்கு. அந்த ஸ்டோரீஸ உங்களுடைய ஃப்ரீ ஹார்ஸ்ல நீங்க குக் பண்ணிட்டு இருக்கும்போதோ, இல்ல வீட வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போதோ, அந்த ஆடியோ சம்மரி, புக் சம்மரீஸ வந்து நீங்க போட்டுட்டு, கேட்டுட்டே உங்களுடைய ஃப்ரீ டைம்ல அத வந்துட்டு நீங்க லிசன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.